ஹாய், இன்னைக்கு நாம காளான் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு இப்போ நாம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பச்சையாக போட்ட அந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபடணும். நம்ம அதை கையில் எடுத்து பார்த்தாலே அது நல்லா அப்படியே நொறுங்கி விழுகும். அந்த மாதிரி அளவுக்கு மட்டும் நீங்கள் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காளான் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது மூணும் நல்லா பொரிஞ்சதும் நாம் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நான் ஒரு 5 பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அது ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ இதில் நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு அந்த வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நாம் எடுத்து வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காளானை ரொம்ப குட்டியாக கட் பண்ணி எடுத்துடாதீங்க. ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை இப்போ நாம் நல்லா வதக்கிட்டு இதை நம்ம இப்போ மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சதும் அதுலேருந்தே தண்ணி வெளியே வரும். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். தண்ணி அதுலேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு. நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ணல. இப்போ நம்ம காளான் வேகிறதுக்காண்டி இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். காளான்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நாம் மசாலா சேர்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மிளகு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம். அந்த மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அந்த மசால் வாடை எல்லாம் போகும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி அந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிடுக்கு. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதை நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், நம்மளோட காளான் பெப்பர் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த காளான் பெப்பர் ஃப்ரை நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதை ரைஸ்க்கு நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா MaDuRa PonnU சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.